நீங்கள் என்ன அங்கே சாதிக்க போகிறீங்க? ஆயிரக்கணக்கான வீடுகளை இங்கே தரமட்டமாக்கி விட்டு ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகளை அங்கே கொண்டு அவர்களுடைய வசதி வாய்ப்புக்காக விரிவாக்கம் என்ற பெயரில் இப்படி ஏலம் போட்டு கூறு போட்டு இந்த நாட்டை விற்று கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு முறை குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு பேச்சு வரும் பொழுது எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க, இந்த ஓரஞ்சாறு இருக்கிறவங்க, பீச்சில் எல்லாம் குடிசை போட்டுருக்கிறவங்க, கடை வியாபாரிகள், பாதைசாரிகள், பாதையில் வந்து கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களையெல்லாம் ஒழிச்சு அழித்து மொத்தமாக ஒதுக்கி ஒரு பக்கம் கொண்டு போய் தள்ளினா தான் இந்த சென்னை மிகப்பெரிய ஒரு தலைநகரமாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் தான் அவன் ரோட்டில் குடிசை போட்டு தங்கியிருக்கான். அவனுக்கு தொழில் செய்வதற்கு வழி இல்லாமல் தான் அவன் சாக்கை விரித்து எதையோ பொருளை போட்டு விற்று வயிறு கழுவிட்டு இருக்கான். அவனுக்கு வாழ்வதற்கு இடம் இல்லாதனால தான் அந்த பாதசாரி ஓரத்துலேயும் கூவம் ஓரத்துலேயும் கடற்கரை ஓரத்துலேயும் அவன் வந்து குடிசை போட்டு வாழ்கிறான், குடும்பம் நடத்துகிறான். இவனுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படையை வந்து நான் வந்து சீரழித்து விட்டு இந்த சமூகத்துக்கோ இந்த சென்னைக்கோ நான் மிகப்பெரிய ஒரு நன்மை செய்துவிட போவதில்லை. அவங்கவுங்க வாழ்கிற இடத்துல வாழ்ந்துட்டு போகட்டும், அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னாரு. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை. வள்ளல் என்று ஏன் அவர்களை நாம் புகழ்கிறோம் என்றால், எம்ஜிஆர் எடுத்த அத்தனை முடிவுகளுக்குமே அடிப்படை ஏழை மக்களுக்கான ஒரு திட்டங்களாகத்தான் இருந்தது. அந்த திட்டங்களிலே இவர்கள் கைது